எனது பெயர் டாக்டர் சித்ரா. நான் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு துறையில் துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன். நான் கர்ப்பிணி பெண்களுக்கு சில அறிவுரைகள் கூற விரும்புகிறேன். கர்ப்ப காலம் என்பது ஒரு புனிதமான பயணம். கர்ப்ப காலத்தில் மட்டும் நாம் கவனம் செலுத்தினால் போதாது. கர்ப்ப காலத்திற்கு முன்பே ஒரு பெண்ணிற்கு கர்ப்பத்திற்குரிய தகுதிகள் வந்துவிட்டனவா என்பதை நாம் அறிய வேண்டும். அதாவது அவர்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும். அதனால் கர்ப்பம் ஆவதற்கு முன்பே மருத்துவரை அணுகி அவருடைய இரத்தத்தின் அளவு எவ்வளவு இருக்கிறது, வேறு ஏதாவது நோய்கள் இருக்கிறதா, இரத்த அழுத்த நோய் இருக்கிறதா, நீரிழிவு நோய் இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி ஏதாவது இருந்தால் அதை நாம் சரிப்படுத்திய பிறகுதான் கர்ப்பம் தரிப்பது நல்லது. ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட வேண்டுமா என்று கேட்டால் ஃபோலிக் ஆசிட் என்ற ஒரு மாத்திரையை கர்ப்பத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பே நாம் தொடங்க வேண்டும். இதனால் என்ன பயன் என்றால், இந்த மாத்திரை நாம் சாப்பிடுவதன் மூலம் குழந்தைக்கு மூளையில் வரும் கட்டிகள், தண்டுவடத்தில் வரும் கட்டிகள் வராமல் இருப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நமது காய்கறிகளிலும் இருக்கிறது, ஆனால் தேவையான அளவு இல்லை. அதனால் நாம் இதை மாத்திரையாக உட்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. கர்ப்பம் ஆனதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்ப்ப காலத்தை நாம் 40 வாரம் என்று கூறுகின்றோம். இந்த 40 வாரத்தில் எப்போதெல்லாம் நாம் மருத்துவரை அணுக வேண்டும்? முதல் 28 வாரத்திற்கு மாதம் ஒரு முறையும், 28லிருந்து 34வது வாரம் வரை 2 வாரத்திற்கு ஒரு தடவையும், 34லிருந்து 40 வாரம் வரைக்கும் வாரத்திற்கு ஒரு முறையும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவர் குறிப்பிட்ட நேரத்தில் வர வேண்டும் என்று கூறும்போது அந்த சமயத்தில் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் இப்படி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால், வருமுன் காப்பது தான் நல்லது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வருமுன்னே நாம் கண்டுபிடித்து சரிப்படுத்தி விட முடியும். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பம் காலம் மட்டும் முக்கியமானதல்ல, கர்ப்பத்திற்கு பிறகு 6 வாரம் மிகவும் முக்கியம். இதே பிரச்சனைகள் கர்ப்பம் முடிந்து பிரசவித்த பிறகு வரலாம். தலைவலி வரலாம், காய்ச்சல் வரலாம், உடம்புல வீக்கம் வரலாம், இரத்தப்போக்கு வரலாம், அந்த இரத்த கசிவு மோசமானதாக இருக்கலாம். இது இதை விட மோசமாக இருக்கும் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா நம்மளை நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு இந்த காலத்தில் பரிசோதனை மேற்கொண்டு நல்ல உணவு வகைகளை எடுத்து நல்ல தூய்மையாக இருந்து தேவையான ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. நாம் நம் தாயை இழக்கக்கூடாது. ஒரு தாய் நாட்டின் மிக முக்கிய பங்கு ஏற்கின்றாள். ஒரு தாயை இழப்பதன் மூலம் அந்த குழந்தை இந்த உலகத்தில் அனாதையாக விடப்படுகிறது. இந்த முயற்சியாகிய தாயை காக்கின்ற இந்த முயற்சியை நாம் மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து கொண்டு வந்தால் நம் நாட்டில் கர்ப்பத்தால் ஒரு பெண் இறக்கக்கூடிய ஒரு நிலைமை வராது என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன்.